அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். அம்மையார் வேலு நாச்சியார் அவர்களுடைய கூட்டம் பேசினவங்க எல்லாருமே அவங்கள பற்றி பேசிட்டாங்க. இந்த கூட்டம் இங்கே நடத்துகிற மற்ற கட்சிகளோட கூட்டத்தை விட எதில் வேறுபடுது அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். சும்மா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த கூட்டத்துக்காக ரெண்டு பக்கமும் வந்திருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த முழுக்க காலையிலேருந்து சாலையில் போய்கிட்டே இருக்காங்க இல்லையா? எல்லாருமே யோசித்திருப்பாங்க, ஒருவேளை திமுக அதிமுகன்னு கூட்டம் நடத்தின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பரம்பரை வாரிசு படமாக பெருசு பெருசாக மண்டமண்டையா வச்சுருப்பானுங்க. எல்லாம் காரிக்காரி துப்பிட்டு போவாங்க. அது வேறு பக்கம். இன்னைக்கு என்னன்னா, காவல்துறையை சொன்னதை சொல்கிறேன், இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சு. என்னன்னா, வண்டி ஓட்டுறவங்க ஓட்டவே மாட்டுக்காங்க, மெல்ல போகிறாங்க. ஏன் தெரியுமா? இங்கே வைத்திருக்கக்கூடிய பதாகைகள் இருக்கு பாருங்க சாலையில் ரெண்டு பக்கமும். இந்த ஆட்கள்லாம் யாரியா இது, யாரியா இது, யாரியா இது, யாரியான்னு ஒவ்வொருத்த பேரையும் தேடுறான். இவர் நம்மாலா, இவர் நம்மாலா, இவர் நமக்கு முன்னாடியா, இவர் நமக்கு முன்னாடியா. முன்னோர்கள் யார் என்றே தெரியாத தமிழ் சமூகத்திற்கு அந்த முன்னோர்களை எல்லாம் அடையாளப்படுத்திய ஒரு கூட்டம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கூட்டம் தான். அதுக்கு சாட்சி தான் இந்த கூட்டம். தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கு தமிழரோட பெரியார்கள் யார், நம் மூத்தவர்கள் யார் என்பதை பறைசாற்றுகிற ஒவ்வொரு கூட்டமாக அண்ணன் நடத்துகிறார்னா அதுல ஒரு கூட்டம் இன்றைக்கு இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு கிறிஸ்துமஸ் இல்லையா? இயேசு பிறப்பு நாள். நாளைக்கு எல்லோரும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள், எங்களுடைய இறை தூதன் பிறந்த நாள் என்று யோசிக்கக்கூடிய நாள். நேற்றைய தினம் பார்க்கிறேன், உதயநிதி பேசியிருக்காரு. இயேசு போலதான் கருணாநிதி, இயேசு போலதான் அண்ணா, இயேசு போலதான் ஈவேரா. சொல்லலாமான்னு தெரியல. இன்னும் இயேசு என்ன 2-3 பொண்டாட்டியா கட்டினாரு? எப்படி இயேசு என்ன 4-5 லவட்டிக்கிட்டு போனாரா? இல்ல. எப்படி இயேசு போல இவங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி. மைக்கு கிடைக்கிறதுக்கு என்னத்தையாவது பேசி விட்டு போறதா? அதெல்லாம் அந்த காலம், இது புலிகள் காலம். நீ என்ன பேச்சு பேசாலும் கேட்டுக்கிட்டு வாயை மூடிட்டு இருக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு தயார் கிடையாது. தமிழ்நாடு என்கிற ஒற்றை பெயரை அரசு பேருந்தில் நீக்கியதற்காக தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கொந்தளித்திருக்கிறது. மாநில தமிழ்நாடு என்று பெயர் வருவதற்காக இன்னைக்கு வேலு நாச்சியார் பேசிக் கொண்டிருக்கிறோம்ல, அந்த போக்குவரத்து கழகம் எப்படி உருவாச்சு தெரியுமா? சேரன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், பல்லவன் போக்குவரத்து கழகம், சோழன் போக்குவரத்து கழகம். அதே நேரத்தில் வேலு நாச்சியார் போக்குவரத்து கழகம், இங்க கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம், இப்படி எல்லாம் ஒரு பேரா வச்சிருந்தா. என்ன சொன்னா தெரியுமா? திமுக சாதி தலைவரில் பேர் வச்சா சண்டை வருது, அதனால நம்ம கொஞ்சம் முற்போக்கா யோசிப்போம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சா. அப்படி தமிழ்நாடுன்னு வச்சதுக்கு ஒரு வரலாறு சொன்ன திமுக தான் இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு தமிழ்நாடுங்கிற பேரே மாத்திட்டான். ஏன் சொல்லுங்க? நாம் தமிழர்னு ஒரு கட்சி தமிழ், தமிழர், தமிழ் மொழி, தமிழ்நாடுன்னு மாறி மாறி பேசி பேசி இன உணர்வை ஊட்டி கொண்டே இருக்கிறான். நீங்க எங்க அண்ணன் சீமான் சொன்னதான், இந்த தமிழ்நாடுங்கிற பேர் அரசு பேருந்துல மறுபடியும் வரல. இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை, இன்னொரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டின் பெயருக்காக நாம் தமிழர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த இடத்தில் கூடி நின்று திரளுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு, அம்மையார் வேலு நாச்சியார் மட்டுமல்ல எங்கள் முன்னோர்கள் அத்துணை பேரையும் புகழ் பாடுவதற்கு நாங்கள் இங்கு ஒன்றாக சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் விடுக்கிற கோரிக்கை, நீங்க சொல்லி பாடம் பிடிச்சோம் ஒரு காலம் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், நீங்க சொல்லி பாடம் பிடிச்சோம் உங்க பிள்ளைங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம சாதின்னு சொன்னீங்க சாதிக்காரனுக்கு ஓட்டு போட்டோம், நம்ம சாமின்னு சொன்னீங்க சாமிக்கு நம்ம சாமி கும்பிட்றவனுக்கு ஓட்டு போட்டோம். இப்போ உங்க பிள்ளைங்க சொல்றான், அப்பா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குப்பான்னு சொல்றோம். பிள்ளைகள் பிடித்ததற்காக செய்து கொடுங்கள் உறவுகளே, உங்களை அல்ல உங்கள் முன்னவர்களையும் மதிப்போடு உட்கார வைப்போம். நாம் தமிழருக்கு ஏர் கலப்பையோடு கூடிய விவசாய சின்னத்திற்கு 2026 எங்கள் பெற்றவர்கள் வாக்கை செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.